நைட்டில் பாருங்கள் நாங்கள் 9:25 PM கூட இங்கே குறைஞ்சி ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சந்தில் ஆட்டோ வந்துருச்சுன்னா நாங்கள் அட்லீஸ்ட் அதுலேருந்து எடுத்துகிட்டு அஸ்மனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஜஸ்ட் அஸ்மனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடச்சிதுன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்களே என்ன ஏன் விட்டு வந்துட்டீங்க? பட் ஸ்டில் இப்போ தான் ஜஸ்ட் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். எவனுமே காணும், யாருமே இல்லை இங்கே பாருங்கள். எல்லோரும் போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க. நீங்களே என்ன ஏன் விட்டு வந்துட்டீங்க? பட் ஸ்டில் அதுக்கு எவனும் வெயிட் பண்ண மாட்டீங்களா நீங்கள்? அதான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணல இது. அது அப்படிதான். பட் அங்கே பாரு, அங்கே எவ்வளோ வெயில் இருக்குது. இங்க ஒண்ணுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குது காய்ஸ். இங்கே ஒன்றுமே தெரியல. ஆமாம், இங்கே க்ளவுடியாக இருக்குது. எங்களால் அந்த பிளாக் கண்ணாடியே போட முடியல காய்ஸ், அந்த மிரர்டு கண்ணாடியே போட முடியல எங்களால். பிகாஸ் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ டார்க்காக இருக்குது. அங்கே பார்த்தா வெயில் அடிக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ஒரே மவுண்டன். ஆமாம், ஆனால் இங்கே லைட் கிரீன், இங்கே டார்க் கிரீன். ஆமாம், இங்கே ட்ரீஸ் இருக்குது. அங்கே அவங்க இது பண்ணியிருப்பாங்க மேபி. அங்கே கிராஸ் இருக்குது. அங்கே கிராஸ் இருக்குது. கரெக்டாக எப்படி பார்ட்டிஷனாக இருக்கோ தெரியல. ஆமாம், அதுக்கு மேலே ட்ரீ வராது. ட்ரீ வராதா? அதுக்கு சொல்கிறது नेचर्स क्रिएशन, नेचर्स का करिश्मा. ओ हिंदी பேசுறா गाइस அவ. नेचर्स क्रिएशन ना इंग्लिश. குதிரத் का करिश्मा சைனீஸா இல்ல ஜாப்பனீஸா இல்ல பிரெஞ்சா? சொன்னல. Stop station view को अंदाज़. This is the view. If you can see behind me. Actually full 360 ல இருக்குது guys. எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் like every side உங்களுக்கு beauty தெரியுது. हर लम्हा तू याद आए जैसे ख्वाबों का साथ चन्नी में लिखूं तेरा ही नाम दिल चाहे तुझे फोन करूं बस यूं ही बेवजह का तो भी महसूस करता है ये महसूस मैं ही सोचता हूँ तुझे मेरी हर एक सोच में है तू तेरी आवाज लगे जैसे कि गीत गाइस இருக்கிறதுல பசி தாங்க முடியல. பிஸ்கட் சாவது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் நாங்கள் அங்கே பேக்கரியிலேருந்து அந்த ரேஷன் கடையிலேருந்து எல்லா டின்னர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரூம்லேயே குக் பண்ணுவோன்ட்டு யோசிச்சிருக்கோம். வெஜ்ஜுக்காக மட்டும் தான், நான்வெஜ் நாங்கள் வந்து பர்கர் சாப்பிட போகிறோம். ஒரு ஆட்டோவில் போனோம்ல நம்ம, அந்த சாமான் இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ நைட்டில் நீங்கள் பாருங்கள், நாங்கள் எத்தனை மணிக்கு நைட்டில் பாருங்கள் நாங்கள் 9:25 PM கூட இங்கே குறைஞ்சி ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சந்தில் ஆட்டோ வந்துருச்சுன்னா நாங்கள் அட்லீஸ்ட் அதுலேருந்து எடுத்துகிட்டு அஸ்மனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஜஸ்ட் அஸ்மனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடச்சிதுன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். ஐ ஜஸ்ட் ஹோப் வி கெட் த ட்ரெஸ்ஸஸ் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு, அதுலேருந்து வேறு ஒன்றுமே வேண்டாம். ஜஸ்ட் அஸ்மனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் வேணும். எனக்கு தெரில எப்போ எத்தனை மணிக்கு வருவாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம். வந்ததுலேருந்து செம்ம பேக் பெயின் இருக்குது. எல்லோரும் டயர்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் டயர்டாக இருக்கும். இங்கே என்ஜாய் பண்ணுறீங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவோட சிஸ்டர் சொல்கிறாங்க அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. நைட்டு 9:30 மணிக்கு रोड மேலே. तो बॉम्बे है ना, 8 बजे सब बंद हो जाता. இதை கூட நாங்கள் சந்தையில் செக் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த சந்தையில் கூட போயிட்டு. பட் அங்கே யாருமே இல்லை. லைக் இது ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்க யாருமே இல்லை அங்கே. எறும்பு வேறு பயங்கரமாக கிடைக்குது. ஐயோ கட்டிச்சு. ஓஹோ ஐயோ நிறைய இருக்குது. பொறுமையாக உட்கார கூட முடியல எங்கனால காய். ஸோ ஜஸ்ட் ஹோப்பிங் இங்கேருந்து ஏதோ ஒரு ஆட்டோ வந்துடணும். காலையில் போன ஆட்டோ வந்துடணும். வந்துச்சுன்னா பொறுமையாக நாங்கள் இங்கேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம் வேறு. ஸோ அதனால தான் இருக்குது காய்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டே இருந்ததுன்னா அட்லீஸ்ட் செகண்ட் டே மார்னிங் இல்லை தேர்ட் டே மார்னிங் 8 மணிக்கு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இது பண்ணிடலாம். பட் நாளைக்கு வந்து நாங்கள் 7 o'clock கிளம்புறோம். 7:30 கிளம்புற மாதிரி இருக்குது. தெரில காலையில் இந்த ஆட்டோ வந்து 8 o'clock வருவாங்களா இல்லையா, இல்லை எப்படி வருவாங்க. பிகாஸ் இட் இஸ் சண்டே டுமாரோ. பார்க்கலாம். மேபி உங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சிடும் guys. ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் vlog here.
வி ஜஸ்ட் ஹோப் தட் இந்த இது கிடைச்சிடணும். நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு ஏதாவது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் guys. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் until here. I wish you have a good day. புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ if you are enjoying it. Thank you so much. Take care. Bye-bye. ஹலோ guys, வெல்கம் டு another வீடியோ. நான் வீடியோ லாஸ்ட்டாக இங்கே எண்ட் பண்ணணும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் அதே சந்தில் தான் நிற்கிறேன் அண்ட் நான் ஜஸ்ட் வெயிட்டிங். இங்கே ஒருத்தரோட வீடு இருக்குது, ஆட்டோக்காரனோட வீடு எங்களுக்கு கிடச்சிருச்சு. இட் இஸ் சம்வேர் ஹியர் ஒன்லி. நான் காமிக்க முடியல உங்களுக்கு பிகாஸ் டார்க்காக இருக்குது. பட் ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் அவங்க வந்துட்டு நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தேர் மேபி ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு கிடச்சிருந்தோம். இப்போது அவங்கக்கிட்ட கான்டாக்ட் இருக்குது. சார் ஆட்டோ. ஹலோ சார். சார் சார் ஆட்டோ கான்டாக்ட் நம்பர், ஆட்டோ நம்பர் 30 minutes அவங்க வராங்களா? அவங்க தானா காலையில் வந்தது? அவனா இல்லை, அவங்க இல்லையா? அவங்க இல்லை, வேற வண்டி. ஓகே, அவங்களுக்கு தெரியுமா எந்த வண்டி? அவன் இந்த வண்டியோட நம்பராக வருது. தொட்டப்புறே கீழே தாழையோ? ஊப்பர் மேலே. ஓகே ஓகே. ஒரு வண்டியோட நம்பராக പറഞ്ഞത്. வண்டி ஆனோன்னு. ஓகே, அந்த வண்டி எங்களுக்கு காலையில் வந்தது இல்லை, இங்கேருந்து தான் வந்தது. ஸோ அதனால் 8 o'clock. இங்கேருந்து இப்படி வந்துட்டு உள்ளே வந்தது 8 o'clock. 8 o'clock. இங்கே ஆட்டோ இருக்காங்க. அவங்க ஒரு ஆட்டோ இருக்கும் இல்லை? அது பிரின்ஸு. அவங்க தான் பிரின்ஸா? ஓகே ஓகே. அவங்க வரலையா காலையில் இங்கே? அவன் പറഞ്ഞു, അവനല്ല കാലേ വന്നതെന്ന് പറഞ്ഞു. കാലേ ഇല്ലയോ? ഇല്ല. ഓ, കാലേ നിങ്ങൾ പോയത് വേറെ വണ്ടിക്കാന്ന് പറഞ്ഞു. അതിൽ ബാഗ് ഡ്രസ്സൊക്കെ ആ വണ്ടികളാണ് പറഞ്ഞത്. ஓகே ஓகே. ஸோ மேபி அவங்க வந்த கட்டுறது செக் பண்ணி பார்க்கலாமா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமா? 30 minutes. ஓகே, 30 minutes. நாங்கள் தாழ அங்கே வெயிட் பண்ணுறோங்க रूम ताड़. चलिए, तो आते हैं आधे घंटे बाद, फिर वो देखते हैं. ठीक है? ओ थैंक्स पा. थैंक यू सो मच सर. थैंक यू. उंगा वीडा? उंगा वीड. ओ सूपर सर, नाइस. ओके सर, टेक केयर, गुड नाइट. गाइस ஃபைனலி எங்கள் பேக் கிடைச்சாச்சு. நைட்லேருந்து தேடி இப்போ கரெக்டாக வீட்டுக்கு போகிற டைமில் காலையிலேருந்து சிசிடிவிலாம் நாங்கள் வந்து செக் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகிற டைமில் அவங்களே வந்துட்டாங்க. இங்கே க்ராஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவங்களே இந்த டைமுக்கு வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. The auto person was really so good. So that is, we are really thankful to him guys. எங்கள் அம்மாவுக்கு அதனால இப்போ இதே வந்துருச்சு, ஃபீவரே வந்துருச்சு. அதான் இப்போ அவங்களும் ரெடி ஆகிடுவாங்க மேபி. எல்லாம் கிளம்பியாச்சு, அவ்வளோதான் கைஸ். நான் பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூவில் அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்கேருந்து தான் பாருங்கள் வியூ சூப்பராக வருது. எல்லா இடத்துக்கும் தி பெஸ்ட் வியூ வருது. எல்லா பக்கமும் பார்க்கலாம், எங்கே பார்க்கணுமோ. ப்ளஸ் இந்த ஹேர் பின் பென்ஸ் பாருங்கள், எல்லாம் பாசிபிள் இங்கே உட்காந்தாதான். அன்டில் அன்லெஸ் கீழே இருக்கிற கைஸ் லன்ச் டைம். லன்ச் சாப்பிட்றதுக்கு திருப்பி நாங்கள் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் 2 vlogs முதல்ல பார்த்தீங்கன்னா யூ வில் நோ திஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் திஸ் பிளேஸ். நாங்கள் இங்கே தான் ஒரு நாள் கிளம்பி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறோம் கைஸ். ஏன்னா நாங்கள் இந்த பிரிட்டி கூஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அப்போ தான். இல்லை அஸ்மின், இல்லை இல்லை जैसे मेरी तेरपी तुझसे ही